ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களாம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் பூரிக்கும் சப்பாத்திக்கும் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? டேஸ்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ வேக வச்சு நம்ம எடுத்து தோல்லாம் உரித்து வச்சுக்கிட்டோம். அதை நல்லா கையில் மசிச்சு விட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கடலை இருக்குங்க இல்லையா, பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான இந்த மாதிரி இடித்து பவுட்ராக்கி வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, சோம்பு கொஞ்சம் இடித்து வச்சுக்கோங்க, பச்சை கருவேப்பிலை, மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை கடலைப்பருப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தேவையான பொருட்கள். அப்புறம் ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4ங்கிறது 5 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் பச்சை கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இடித்து வச்ச சோம்பு இருக்குங்க இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு இவ்வளோ போடுங்க. கடைசியில் பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் உப்பு போடுறதுனால வெங்காயம் சீக்கிரம் நல்லா ப்ரௌன் கலரில் வெந்துடும். அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை இடித்து வச்சுருக்கோங்க இல்லையா, அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இந்த பொட்டுக்கடலை மிக்ஸ் பண்ணுறோன்னா, உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பொட்டுக்கடலை தான் மெயினாக. உருளைக்கிழங்கு குருமா தடிப்பாக ஆகும், அதுலேயுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு சிலர் கடல மாவு ஆட் பண்ணுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட இந்த பொட்டுக்கடலை நம்ம நுணுக்கி ஆட் பண்ணுறது இன்னும் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் இருக்க டேஸ்ட் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.